வாழ்கிறோம் என்று சொல்லி தவிக்கிற அங்கலாய்க்கிற காலம் இதோ சமீபமாகும். சில பகுதிகளில் பிணங்கள் மீன்கள் போல் நெல்மணிகள் போல் கிடக்கும். குடும்ப கட்டுப்பாடு ஒழிந்து போகும். எங்கும் விபச்சாரம் வெளிப்படும். ஜாதிகள் அற்றுப்போகும். மதங்கள் ஒழியும். ஒரு ஆணுக்கு அநேகம் பெண்கள் மனைவியாய் இருப்பார்கள் என்பதை விட ஒரு பெண் அநேக புருஷர்களை வைத்து கொள்வாள். இனி அறுவடைதான், விதைக்க நேரமில்லை. ஒரே ஆட்சி உண்டாகும். சகல ஜாதிகளுக்கும் நானே தேவன் என்று காண்பிப்பேன். இனி எந்நாளும் அழுகைதான். தேசத்தின் கொடிகள் அடிக்கடி அரைக்கம்பத்தில் பறக்கும். பெருமைக்குரிய ஊழியக்காரர்கள் காணாமல் போவார்கள். பெருமையுள்ள 12 தேசங்கள் விழும். விழுந்திருந்த 12 தேசங்கள் எழும். விற்றலும் கொள்ளலும் நடக்கும். அழிவுகள் குறித்து சகல ஜாதிகளுக்கும் சொப்பனங்களாலும் தரிசனங்களாலும் அறிவிப்பேன். இனி காலமில்லை. உலக திருச்சபை குமரியில் கட்டுவேன். புதிய எருசலேம் குமரி மாவட்டத்தில் உண்டாகும். இனி நான் வந்து வாசம் செய்வேன். நான் அநேகருடைய பந்தியில் அமர்ந்து போஜனம் பண்ணுவேன். சூரியன் சந்திரன் ஒழிந்து போகும். வால் நட்சத்திரம் தோன்றும். பெண்ணினம் பலுகி பெருகும். ஆணினம் முற்றிலும் குறைந்து போகும். திருமண பந்தங்கள் ஒழிந்து போகும். சட்டத்தின் கொடுமைகள் உண்டாகும். கர்த்தரின் ஜனம் சிறைபிடிக்கப்படும். நிலை நிற்கிறவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். தீவுகள் காணாமல் போகும். வரைபடங்கள் சுருங்கி போகும். மதுரைக்கும் திருச்சிக்கும் நிலநடுக்கம் உண்டாகும். தேசத்தை இஸ்மவேல் ஆளுவான். அதாவது இந்தியாவை முஸ்லிம் ஒருவன் ஆளுகைக்கு கொண்டு வருவான். இது நடக்கும். இது அதிர்ச்சியாயிருக்கும் உங்களுக்கு. இந்தியாவிலே இவன் கொடி பறக்கும். இவன்தான் 666. இந்தியாவில் யுத்தம் உண்டாகும் என்பது நிச்சயம். சென்னை ஒழியும். ஜலத்தால் மூழ்கும். இலங்கை சமுத்திரத்தால் மூழ்கும். கடற்கரை ஜனங்களுக்கு ஐயோ. புதிய சென்னை உருவாகும். கோவை குலுங்கும். விக்கிரகங்கள் பூமியில் புதையுண்டு போகும். மலைகள் குன்றுகள் பெயர்த்து போடப்படும். ஜெபிக்கிறவரிடத்தில் அந்தி கிறிஸ்து பொய் அபிஷேகத்தை ஊற்றுவான். அவன் வல்லமையாய் இருதயத்தை ஆளுவான். இச்சைகள் பெருகி சிறு பிள்ளைகள் கற்பந்தரிப்பார்கள். அநியாயம் தலைவிரித்தாடும். நீதி தேடினாலும் கிடைக்காது. நீ எல்லா பக்கங்களிலும் கட்டப்படுவாய். சிறையிருப்புகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகள் விபச்சாரம் செய்வார்கள். இதை கண்கள் காணும். தூய்மையான அன்பு வற்றி போகும். அவனவன் தன் சுய இச்சையின்படி நடப்பான். பாதாளங்கள் திறக்கும். சத்துரு சிங்கம் போல் எழுவான். பெருங்காற்று வீசி பூமியை பெயர்த்து போடும். உன் சமாதானம் எடுத்து போடப்படும். ஊழியக்காரர்கள் மேல் அரசு அம்புகளை தொடுக்கும். விக்கிரகங்களின் கொடி பறக்கும். வியாதி என்ற கொடி பறந்து தினம் தினம் செத்து வீழ்வார்கள். மருத்துவமே குழம்பி தவிக்கும் கொள்ளை வியாதிகளை கண்டு ஜனங்களை திகிலும் கலக்கமும் பிடிக்கும். காயினை போல் நிலையற்றவனாய் அலைவாய். செங்கடல் மறுபடியும் பிளக்கும். குமரிக்கு ஐயோ. கடையலுக்கு ஐயோ. தேசத்தில் ஒருபிடி ஜனங்கள் மீதியாயிருப்பார்கள். கிறிஸ்தவன் தமிழ்நாட்டை ஆளுவான் என்பதே. அன்பானவர்களே, இந்த புத்தகமானது ஜீயோலி ஜபகோபுரம் இயேசு பெரியவர் புத்தகமானது 292 பக்கத்தில் வெளிவருகிறது. இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமாயின் 9442131629 என்ற நம்பருக்கு உங்கள் முகவரியை தெளிவாக பதிவிடவும். இந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த புத்தகத்தின் தபால் செலவு 25 ரூபாய். இந்த புத்தக ஊழியத்தை நீங்களும் தாங்க விரும்பினால் 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம், இன்னும் உங்கள் திராணிக்கு ஏற்றபடி இந்த புத்தக ஊழியத்திற்கு உங்கள் காணிக்கைகளை நன்கொடைகளாக கொடுத்து நீங்கள் தாங்கலாம். மேலும் ஜீவ ஒளி தொலைக்காட்சி 24 மணி நேரமும் கேபிள் டிவிகளில் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு கேபிள் 598, டிசிசிஎல் 740, விகே டிஜிட்டல் 720, சிடிஎன் 813, அரிஸ்டோ 625, ஜிடிபிஎல் 984, எஸ்சிவி 179, அக்ஷயா 675, ஜாக் 94. இப்படிப்பட்ட கேபிள் டிவிகளில் நீங்கள் ஜியோ ஒளி தொலைக்காட்சியை 24 மணி நேரமும் பார்க்கலாம். மேலும் ஸ்மார்ட் டிவி ஆப்ஸுகளிலும் இந்த ஜியோ ஒளி தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எஸ்ட்ரீம், டாடா பிளேசிங், அமேசான் ஃபயர் டிவி, ரோகு, ஜியோ செட்டப் பாக்ஸ், ஆப்பிள் டிவி, எல்ஜி ஸ்மார்ட் டிவி, சாம்சங் ஸ்மார்ட் டிவி, ஹைஜன்ஸ் இப்படிப்பட்ட
ஆப்ஸுகளிலும் நீங்கள் இந்த ஜியோ ஒளி தொலைக்காட்சியை 24 மணி நேரமும் பார்க்கலாம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே.
அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எண்ணாகமம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எண்ணாகமம் 12வது அதிகாரம் 1-2 வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அன்பானவர்களே, மோசேக்கு ஒரு சகோதரி உண்டு. மோசே குழந்தையாய் இருக்கும்போது அவனை எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய கட்டளையினால் 3 மாதத்திற்கு மேல் அவனை பாதுகாக்க முடியாமல் அவனை ஒரு நாணல் பெட்டிக்குள் வைத்து நைல் நதியில் போட்டபோது அந்த அக்காவுடைய பாசத்தை பாருங்க. அந்த பெட்டி போகிற திசையெல்லாம் அவள் போய் அதை பார்வோனுடைய குமாரத்தி கண்டெடுத்த போது அந்த பார்வோனுடைய குமாரத்தியிடத்திலே போய் பேசி தன் தம்பியை தன்னுடைய தாயிடமே அவள் சேர்த்து வைக்கிறாள். அப்படிப்பட்டதான அந்த மிரியாம் எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் மோசேக்கு விரோதமாகவே பொறாமையினால் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதே போல தான் நம்மளில் அநேகர் நாம் டென்ஷனாக இருந்து விடுகிறோம். சில நேரங்களில் இப்படியான டென்ஷன் இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே வேதத்தில் நிலைத்து நிற்க முடியாது. ஒருவன் ரோட்டில் அடிபட்டு கிடந்தால் அவன் மீது இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு அவனுக்கு எல்லா உதவியும் செய்து விடுவார்கள். ஆனால் வீட்டில் வந்தால் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரனோ சகோதரியோ ஏதாவது ஒரு உதவி கேட்டு வந்திருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் ஏதாவது முன்விரோதத்தை ஏதாவது நாட்களில் நடந்த சின்ன சின்ன சண்டையை பெரிதுபடுத்தி அவர்களுக்கு விரோதமாக பயங்கரமாக சத்தம் போட்டு உதவி